ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? ஏனைக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறான சூப்பரான ப்ரொமோன் வந்திருக்கு. இந்த ப்ரொமோனில் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் இல்லை, நாமினேஷன். ஸோ நாமினேஷன் பற்றின அப்டேட்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. அந்த நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நேற்று நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி நேற்று நடந்த குழப்பம் மாதிரி எப்பா இது வரைக்கும் இந்த சீசனில் நடந்ததே கிடையாது. திடீர்னு பார்த்தா வந்துட்டு ஒரு 11 பேர் கொண்ட குழு அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது ரயான் தவிர்த்து முதல்ல வந்து ரயான் ஜெஃப்ரி தவிர்த்து எல்லாருமே உள்ளே வந்தாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் கிடையாது, கோட்டை கிளிங்க. ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் என்ன வந்துச்சுன்னா 7 பேர் தான் நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்டேட் வந்துச்சு. அதை நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படியோ யார் வராங்களோ இல்லையோ நம்மளோட ஜெஃப்ரி உள்ளே வந்து தான் ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7வது வாரத்துலேருந்து சார் வந்து சூப்பராக எஸ்கேப் ஆகிட்டே வந்துட்டுருக்காரு. நேற்று எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோவில் என்ன நடந்துச்சுன்றதை சொல்லிடுறேன். ஸோ வழக்கம் போல் பிக் பாஸ் அதே டைலாக் எனக்கு தெரிஞ்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அதை ஆன் பண்ணோன்னே இந்த வீட்டில் இந்த மாதிரி 2 பேர் அனுப்ப போகிறீங்களே அது யாருன்னு சொல்லுங்கள், நான் டைலாக் வேறு மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சொல்கிறார். சொன்னவொடனே எல்லாரும் போய்ட்டு அவங்க விஷயங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்லின் வந்துட்டு அன்ஷிதாவை தான் சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி விஷாலை தான் சொல்லியிருப்பாங்க, அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அன்ஷிதாக்கு என்ன சொல்கிறேன்னா பாசம் அப்படின்றது ஒரு கருவியை வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொன்னாங்க. அடுத்து வந்து ஜாக்லினை வந்துட்டு நம்ம அருண் சூப்பராக வந்து நாமினேட் பண்ணார். என்னென்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்கன்றாரு. ரயான் வந்துட்டு ஜெஃப்ரி என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஒரு வாரம் ஒருத்தர் கூட இருந்து ஒரு ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நல்லவங்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கவர் பண்ணுறாரு. இப்போ இவங்க 3 பேர் சொன்னது ஒரே விஷயந்தான். எல்லாமே வந்துட்டு ஒரு பாசன்ற ஒரு விஷயத்தை வச்சு எல்லாரையும் ஏமாற்றி ஒரு கேம் விளாண்டுட்ருக்காங்கன்றது தான் கான்செப்ட். அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீனிங்கில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதில் வந்து தீபக் வந்துட்டு ஏன் என்னாச்சு தெரில, திடீர்னு வந்து ராணுவ மேலே பொங்கிட்டு இருக்காரு. ஏன்பா ராணுவம் தான் உங்கள் கணக்கு தெரியுமா? நேற்று வந்துட்டு முத்துக்குமரனை பற்றி அவர் சொன்னார், செம்ம காண்டாயிடுச்சு. என்னாச்சு தீபக் ஏன் இப்படி இருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியும், நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் ஆச்சு அப்படின்னு. ஆனால் அவருக்குள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு வன்மம் இருக்குது, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது முத்துக்குமரன் மேலே. அதே மாதிரி நான் அதுக்கு ஒரு காரணமும் சொன்னேன். இது வந்து இயல்பாக வர விஷயங்கள்லாம். ஒரு சில பேர் ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. அந்த திறமையை வந்து காமிச்சு அந்த இடத்த வந்து டாமினேட் பண்ணணும்னு வருவாங்க. வரும்போது நம்மளோட ஒரு திறமைசாலி இருந்தால் வச்சுக்கோங்க, இந்த திறமைசாலிக்கும் அந்த திறமைசாலிக்கும் பிடிக்காது, அது ஒத்தே வராது. ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிப்பான், ஒரு சிலர் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டான். அதே மாதிரி அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி திறமைசாலியாக தன்னை வந்து நினச்சிட்டு வந்தவங்க ஒரு 3 பேர் மெயினாக. 4 பேர் உண்மையாக சொல்ல போனால். ஒன்று வந்துட்டு விஜய் விஷால், 2வது வந்துட்டு தீபக், 3வது வந்துட்டு முத்துக்குமரன், 4வது வந்துட்டு ஃபீமேல் இருக்க தர்ஷிகா. ஸோ தர்ஷிகா வந்து ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டில் சரியான ஒரு கண்டஸ்டன்ட் தான். வந்துட்டு ஒரு பயங்கரமான கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க டைலாக்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் என்னாச்சு போக போக அவங்க வந்து அந்த 4வது வாரத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு சம்திங் விட்டாங்க இதுக்கு மேலே. அதாவது அவங்க அப்படி தான் ஒன்று இறங்கி அடிப்பாங்க, அந்த பலசாலியாக இருக்காங்களே புத்திசாலியாக நான் தான் அப்படின்னு, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். அதே மாதிரி இதில் யார் ஜெயிக்கிறா அப்படின்ற விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வெளியே போயிட்டாங்க. மீதி இருக்கிற 3 பேரில் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஆக்சுவலாக போன வாரம் போக வேண்டிய ஆள். ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் ஹாட் ஷீட்டில் இருந்தார். ஹாட் ஷீட்டில் இருந்து அவர் தான் வெளியே போக வேண்டிய ஆள். திடீர்னு சத்யா வந்துட்டு முன்னாடி தான் இவரோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருந்தார். ஆனால் அவர் வந்துட்டு சொல்லிட்டாராம், அவராக வாயில் சொன்ன மாதிரி அவங்க ஒரு விஷயத்த வச்சாங்க. எத்தனையோ பேர் வந்து கெஞ்சி கூத்தாடிலாம் வந்துட்டு செவிரேறி குதிக்கிறது அளவுக்குலாம் போயிருக்காங்க. அவனெல்லாம் வந்து யாரும் அனுப்பலை. ஆனால் இங்கே வந்துட்டு இப்போ வந்து இந்த விஷாலை சேவ் பண்ணணும்னா யாரோ ஒருத்தர் பலி கொடுக்கணும். இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் சொல்லியாச்சு. அதனால் வந்து சத்யாவை அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி சத்யாவுக்கு அது வந்துட்டு ஒரு பூசி மொழியாக வந்துட்டு வச்சு அமுச்சு விட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது யார் வேறு முத்துக்குமரன். ஸோ இவங்க 3 பேர் 4 பேரில் வந்துட்டு ஒருத்தர் டிக்கெட் போனதுனால 3 பேருக்குமே வந்து பிடிக்கல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் லைட்டாக இருக்கும், அது இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா மண்மம்பு அதாவது உள்ளுக்குள்ளே அந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அவன் மனுஷன், இல்லைன்னா கடவுளாயிடுவாங்க. இப்போ யாருக்கு அதிகப்படியாக இருக்குது அப்படி பார்க்கும்போது விஷாலுக்கு. அதனால தான் நேற்று போட்டு பொலபொலம் பொழந்தாங்க. ஏன்னா விஷால் ஒன்று முத்துக்குமரன் சொல்லுவார், இல்லை அன்ஷிதா பின்னாடி போவார். இதில் வேறு அன்ஷிதாவுக்கு வந்து அசின்னு பேர் வச்சது ஒரு சில பேர் தெரியவே இல்லை. நேற்று வந்துட்டு அசின் விஜய் விஷால் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டால், ஏங்க ஒழுங்காக வந்துட்டு போடுங்க, என்னத்தை ரிவ்யூ பண்ணுறீங்க, அது அன்ஷிதா அசின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து கமெண்ட்ஸில் போட்டு கழுவி ஊற்றுறாங்க நம்மளை. ஏமா டெய்லி வீடியோ பார்க்குறீங்களா இல்லையா? அவங்களுக்கு பேர் மாற்றம் வச்சு எப்பயோ வந்து இது பண்ணியாச்சு. இப்போ ஆதார் கார்டில் அதை அப்டேட் பண்ண போகிறாங்களா அசின்ட்டு, செல்ல பெயர் புனை பெயர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தீபக் வந்துட்டு முத்துக்குமரன் பிடிக்கல. நேற்றே அதனால தான் வந்துட்டு அழகாக சூப்பராக வந்துட்டு அவரே வந்து கூனி குறுகி போய் நிற்கிறாரு. அதாவது அவர் ஒரு டைலாக் சொன்னார், எனக்கு ஞாபகத்தில் வந்தது. இந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் நான் வந்து தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன்.
கம்முன்னு கை கட்டி உட்காந்துட்ருக்கேன். இவன் வந்துட்டு மாட்டிக்கிட்டான்டா, இதுதான்டா சான்ஸ் சொல்லிட்டு போட்டு அடிச்சிங்களே, அதில் சொல்லிட்டு தர்ஷிகாவை கலாச்சிருப்பார். அந்த மாதிரி இருந்துச்சு தீபக் பண்ணுறது. தர்ஷிகாவாவது ஆப்போசிட்டில் இருந்து எதிரி மாதிரியே போச்சு. ஆனால் இவரெல்லாம் வந்து இப்போ ஒரு 4 வாரமாக 3 வாரமாக வந்து ட்ராவல் பண்ணுறாரு. பிடிக்காம ட்ராவல் பண்ணுறது இதுதான் உண்மை. பிடிக்காம ட்ராவல் பண்ணுறாரு. வேறு வழியே இல்லை எனக்கு. எல்லா மக்களும் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் என் காதுக்கு வந்துருச்சு. அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? வேறு வழி கிடையாது. எனக்கு ஓட்டு கம்மியாக இருக்குன்றது என் காதுக்கு வந்துருச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் ட்ராவல் பண்ணுறேன். திடீர்னு என்ன அறியாமல் ஒரு சில விஷயங்கள் வந்துடுது. அதனால தான் நேற்று வந்துட்டு இவர் சொன்னது யாருக்கெல்லாம் வந்துட்டு பொய்யா தோணுச்சு, நம்பலை அப்படின்னு சொன்னவனே அவரை சார்ந்து இருந்த மக்கள் எல்லாமே கையை இறக்கிட்டாங்க. இவர் மட்டும் கை தூக்குறாரு. கூட ராணுவம் ஏன் அவனுக்கு அப்படின்னா காற்று அந்த பக்கம் இந்த வீசுது. எந்த காற்று? ரெட் டீம்லேருந்து வீசுகிற காற்று எப்படி வரும்ல. இப்போ நார்மலாக நம்ம ஒரு குரூப்பாக உட்காந்துட்ருக்கோம். ஒருத்தர் வந்துட்டு அதை பற்றியே பேசிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம். திரும்ப அந்த நபரை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த கோவம் வரும். என்னன்னே தெரியாது. நம்ம பார்த்துருப்போம், பார்த்தோன்னே ஒரு கோவம் வரும். நியூஸில் வந்து ஒரு சில பேரை பற்றி பார்த்துருப்போம். இவங்க இப்படி பண்ணா அப்படி பண்ண அந்த நபரை நேரில் பார்த்தோன்னா அவரை பழகிற கூட மாட்டோம், பார்த்தோன்னே கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணாரா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து தீபக் வந்து ராணுவம் வந்து போட்டு தள்ளுறாப்புல. ராணுவம் வந்துட்டு தீபக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது கண்டஸ்டன்ஸ்குள்ளே குழப்பம் இருக்கலாம், குழப்பமே ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் இதான் அப்படின்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த வாரம் வந்துட்டு சூப்பரான வாரமாக அமைய போகுது. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஃப்ரீஸ் டாஸ்க் சீசன். இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்குன்ட்டு ஒரு பெரிய டிஆர்பி இருக்குது. அதாவது சீரியல் பார்க்குறவங்களாம் சீரியலை ஆஃப் பண்ணிட்டு இந்த வாரம் முழுக்க இந்த வெறும் பிக் பாஸை மட்டும் தான் பார்ப்பாங்கன்றது ஐதீகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியலை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும். அதே விஷயங்கள் அதை விட ஆன்னு சொல்லிட்டு கண்ணீர் வழுக ஒரு சில பேர் அந்த துக்கம் தொண்டை அடைச்சி இது இப்படி ஒரு சில பேர் இதில் போய் முட்டிப்பாங்க செவத்தில் போயிட்டு, இப்படி ஒரு கொடுமை அப்படின்னு. அதுலேயும் வந்துட்டு இந்த போன வாட்டி அர்ச்சனா வந்து அவங்க அப்பாவை ஓடி போய் கட்டி பிடிச்ச விஷயங்கள், அதுக்கு முன்னாடி தாமரை அவங்க குழந்தைங்களை பார்த்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அதே மாதிரி ஆரியை உட்காந்துட்டு இருப்பார் ஃப்ரீஸ் அப்படின்ட்டு. அவங்க பாப்பா வரும் உள்ள, செம்மையாக இருக்கும். அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றும், ஆனால் ஃப்ரீஸ்லேயே இருப்பார். எல்லாமே ஃப்ரீஸை வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த வாரம் அவர் வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் நாமினேட் பண்ணிருப்பாங்க. அதுதான் ஹைலைட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரம் வரப்போகுது. அதனால் உங்களுக்கு எதுக்கு கேப்டன், நான் கேப்டனே தூக்குறேன்னு சொல்லிட்டு கேப்டன்ஷிப் பண்ணுறதை தூக்கியாச்சு. ஸோ இப்போ இந்த வாரம் கேப்டனே கிடையாது. ஏங்க அப்போ டீம்லாம் எப்படி பிரிப்பாங்க, யார் பிரிக்கிறது, அதை அவங்களே பிரிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு முடிவாக சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இப்போது கிச்சன் டீமில் வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் கிச்சன் டீம் பக்கம் எட்டியே பார்க்கலையோ அவங்களாம் வந்து கிச்சனுக்கு டீமுக்கு போக போகிறாங்களா, என்ன ஆக போதோ. ஒரு வேளை ஃப்ரீ டாஸ்க்ன்றதுனால சாப்பிட்றதுக்கு வேறு ஐடியா வச்சுருப்பாங்களோ. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு இந்த சாப்பாடை திடீர்னு அப்பா எவ்வளோ சாப்பாடு, அதாவது இங்கே வந்து உள்ளே வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது, சாப்பாடு கலையிறாங்க, எல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் மற்ற லாங்குவேஜ் பிக் பாஸை விட ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு இந்த விட இந்த தமிழ் பிக் பாஸில் தான் அடிக்கடி சோறு வந்துக்கிட்டே இருக்குது. சிக்கன் என்ன, மட்டன் என்ன, ஓடுறது போடுறது, ஊடுறது பறக்கிறது. வா, அது வந்து இந்த தமிழ் பிக் பாஸ்க்குன்னு ஒரு உரித்தான விஷயம். அதுவும் பிரியங்கா சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாப்பாடு உணவு விருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அங்கேருந்து பீஸா வரும், ஏதாவது சொன்னால் அங்கே வந்து வரும் செல்ல குழந்தை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்துட்டு ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கலாமா, என்ன இது ராணுவ ஹெல்ப்பர் வச்சுருக்கிறதா வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காப்புல அப்படின்னா இப்போ ஒரு அப்டேட் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ராணுவுக்கு கை இப்படி இருக்கிற காரணத்தினால ராணுவம் வந்து ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கலாம். அப்போ ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனால் அவர் கை வடி எல்லாமே உண்மை தான், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள். அவருக்கு கை பிரச்சனை இருக்குது, அந்த லெகமெண்டர் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஏன் திரும்ப உள்ளே வச்சுருக்காங்கன்றது என்னோடய கருத்து. இப்போது இது வந்து கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்கும், அனுபவத்தை சம்பாதிக்கிறதுக்கு வரல. அப்படின்னும் போது ஒரு கையை வச்சுக்கிட்டு வெறும் வாய் வார்த்தையிலே இந்த வாரம் வந்து ஓட்டிடலாமா, எப்படி போன வாரம் பண்ணார் அந்த மாதிரின்றது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான் நம்ம ராணுவம். ஏன்னா நேற்று ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்துட்டு முத்துக்குமரன் அந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நெகட்டிவாக சொன்னார். அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கா அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்றாரு. அப்போ நீங்களும் நெகட்டிவா, என்னையா நடக்குதுன்னு. ஆமாங்க, நான் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னா அவரு அங்கே வந்து பங்கமாக கலாச்சார். அவனுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு சொல்லுங்கன்னு. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் தான், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதிகப்படியாக சௌந்தர்யா வந்திருக்கணுன்றது என்னோட கருத்து. ஏன்னா அட்டென்ஷன் சீக்கிங்காக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு குற்றவாளி கூண்டில் வந்து இவங்களை குற்றம் சாட்டி அந்த கூண்டில் நிற்கிற வைக்கிற கதை கிடையாது. இப்போ வந்து செய்யாத தப்புக்கு வந்து கேப்டனாக வந்து அந்த டாஸ்கில் வந்து நம்ம முத்து வந்து குற்றவாளியை நிற்க வச்சு கை தூக்க சொன்னாங்களா, அந்த இது கிடையாது. அட்டென்ஷன் சீக்கிங் யார் பண்ணுறான், இதான மெயின் பிக் பாஸ் வீட்டில். அட்டென்ஷன் சீக்கிங் இருந்தால் தானே அங்கே ஓட்டு வரும். அந்த விஷயத்தை யார் பண்ணுறான்னா
சௌந்தர்யாவை சொல்லியிருக்கேன் எல்லாரும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, வன்மத்தின் வெளியில் உட்காந்துக்கிட்டு முத்துக்குமரன் ஜாக்லின் என்னத்த. ஸோ இப்படி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரம் எல்லாரும் வந்துட்டு ஜாலியாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னையிலேருந்தே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரீ டாஸ்க்ன்றது வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட உள்ள 10 பேருக்கு மேலே இருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நேற்றே வந்துட்டு ஃப்ரீ டாஸ்கில் ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா என்னோடய கணிப்பு அதை தான் நம்மளுக்கு இன்றைக்கி காமிப்பாங்க. அதனால தான் நேற்று வந்துட்டு அவங்க இவங்களை வந்துட்டு ரஞ்சித் அவங்களோட ஒய்ஃபை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த, ஏன்னா இது வரைக்கும் எவிக்ஷன் ஆன டைம்லாம் பார்த்தீங்கன்னா யாரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துட்டு நம்ம பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இவங்களையும் காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நேற்றுலேருந்தே வந்து ரெண்டு பேராக வந்துருப்பாங்க. ஏன்னா நேற்றோட எபிசோட் தான் இன்றைக்கி நம்மளுக்கு லைவ் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ யாரோட ஃபேமிலிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டிங்கன்னா நான் எல்லாரோட ஃபேமிலியும் வெயிட் பண்ணுறேன். என்னை எல்லாருமே புதுமுகங்கள். ஒரு சில பேர் வந்துட்டு சீரியலில் இருக்கவங்க அவங்க, ஆனால் ஒரு சில பேர் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம், அந்த பிக் பாஸ் அந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சில பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.